ஆர்.எஸ். பாரதி அவருடைய பேட்டியெல்லாம் ஒரு காலாவதியான புலம்பல். அது நாமக்கல் கவிஞர் மாளிகையில 10வது மாடியில வரக்கூடிய பார்வையாளர்களை, வெளிநாட்டு பிரதிநிதிகளை, டெல்லியிலிருந்து வருகிற அதிகாரிகளை சந்திப்பதற்கு ஏதுவாக அந்த ஒரு முதலமைச்சர் அறை தயாரிக்கப்படுகிறது. அந்த ஒப்பந்தம் டெண்டர் கோரப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல எந்த முறைகேடும் இல்லை. ஆர்.எஸ். பாரதிக்கு ஆண்மை இருந்தால், அறிவு இருந்தால் வழக்கு போடுங்கள். நாங்கள் அதை எதிர்த்து அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஒரு சில அமைச்சர் வந்து ஊழல் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, போக போக வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை. ஏன் இப்பவுமே வெளியிட வேண்டியதானே? ஏன் போக போக வருது? பிரதமரையோ அமித்ஷாவையோ பேசணும்னா உடனே அவை குறிப்புல இருந்து எடுக்க சொல்றாரு, பதறாரு சொல்லிட்டு திமுக தரப்புல குற்றச்சாட்டு. பாருங்க, தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே ஒரு அமைச்சர் பேசிய பேச்சையே பேரவை குறிப்பிலிருந்து நீக்குகிற ஆட்சி தாவை காட்சி. நீக்குகிறவர் எங்கள் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர். ஆகவே இன்னைக்கு எல்லாவற்றையும் நாங்கள் லைவ்ல காண்பிப்பதே இந்த ஆட்சி ஜனநாயக பண்போடு நடந்து கொள்வதற்கு சாட்சி. ஏற்கனவே எடுத்த நிலைப்பாடு தான். அதுல திமுக சறுக்குகிறது, தள்ளாடுகிறது. டெல்லியில பேரனுக்கு பட்டம் சூட்டுகிற விழாவில் கலந்து கொள்ள லண்டன் புறப்படுது. அண்ணன் ஸ்டாலின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டி தொகுதி மறுவரையறையில் நீங்கள் முந்திக்கொண்டு எந்த கருத்தையும் நாடாளுமன்றத்தில் பதிவு செய்ய வேண்டாம், ஒரு திருத்தத்தை கொடுப்போம். அந்த திருத்தத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் தொகுதி மறுசீரமைப்பை நாம் ஆதரிக்கலாம் என்று திமுக முடிவெடுத்திருக்கிறது. எங்க தரப்புல ஒண்ணும் இல்லை. இன்னும் 25 ஆண்டு காலத்துக்கு இதே நிலை 453 உறுப்பினர்கள் நீடிக்க வேண்டும் என்றுதான் எங்க நிலைப்பாடு. சட்டப்பேரவையில் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஆனா அமைச்சர் வந்து அதுக்கான எங்ககிட்ட ஆதாரம்லாம் இருக்கு, அதை வந்து நாங்க வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி பகிரமா சொல்றாரு. அப்ப நிறைய வந்து ஆதாரங்கள் இருக்கிறதுனாலதானே அவர் அமைச்சர் வந்து சொல்றாருன்றது வந்து ஒரு மக்களோட எடுத்துக்காட்டா இருக்கு. ஆதாரம் இருக்கு, ஆதாரம் இருக்கு. அதைத்தான் ரமேஷ் சொல்லியிருக்காரு. சேகர் பாபு சொல்லியிருக்காரு. அது இல்ல ரமேஷ் சொன்னது.